தோற்றுப்போன நடிகன். சிறுகதை. அக்பர் சக்கரவர்த்தியிடம் பீர்பாலின் செல்வாக்கு அதிகரித்து வருவதைக் கண்ட பொறாமைக்காரர்கள் அவரை மட்டம் தட்டவும் அரசரிடம் அவருக்கு உள்ள செல்வாக்கை குறைக்கவும் பலமுறை முயன்றனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு தோல்வியே ஏற்பட்டது. ஒன்றும் பலிக்காமல் கடைசியில் அவர்கள் பீர்பாலை நயவஞ்சகமாக தீர்த்து கட்டவும் துணிந்தனர். அதற்கு ஒரு திட்டமும் வகுத்தார்கள். ஒரு நாள் பொறாமைக்காரர்கள் ஆக்ரா நகரிலேயே சிறந்த ஒரு நடிகனை அழைத்து அவனிடம் தங்களுடைய திட்டத்தை கூறினார்கள். அவன் அரசவையில் ஒரு நாடகம் போட வேண்டும் என்றும் நாடகத்தின் இறுதியில் தத்ரூபமான நாடக காட்சி போல பீர்பாலை குத்தி கொன்றுவிட வேண்டும் என்றும் சொன்னார்கள். அரசரிடம் தங்களுக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அந்த நாடக நடிகனை தண்டனையிலிருந்து எப்படியும் காப்பாற்றி விடுவதாகவும் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். முதலில் இந்த திட்டத்திற்கு சம்மதிக்க மறுத்த நடிகன் பின்னர் அவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்தும் அவர்கள் கொடுத்த பணத்திற்கு ஆசைப்பட்டும் பீர்பாலை கொலை செய்ய ஒப்புக்கொண்டான். அவர்களுடைய திட்டத்தின்படி ஒரு நாள் அந்த நடிகன் அரசவைக்கு வந்து மன்னரை சந்தித்து அவர் முன்னிலையில் தான் ஒரு நாடகம் நடத்த விரும்புவதாக கூறி அதற்கு அனுமதி கேட்டான். அங்கிருந்த பொறாமைக்காரர்கள் அக்பர் சக்கரவர்த்தியிடம் அந்த நடிகனை பற்றி மிகவும் புகழ்ந்து கூறினார்கள். சிறந்த நடிகன் என்றும் எதையும் தத்ரூபமாக நடித்து காட்டுவதில் வல்லவன் என்றும் சொன்னார்கள். அரசவையில் நீ நடிக்கப் போகும் நாடகத்தின் கதை என்ன என்று அந்த நடிகனிடம் அரசர் கேட்டார். அரசே, நாடு முழுவதும் கொடிய பஞ்சம், ஒரே வறட்சி. ஒரு ஏழை விவசாயி தனது மாடுகளுக்கு தீவனம் இல்லாததால் அவற்றை கொன்று விடுகிறான். அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் பசி தாழாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருப்பதை பார்த்து அவனுக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது. உடனே ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு நேரே அரசவைக்கு செல்கிறான். அரசர் அவனுக்காக கொஞ்சமும் இரக்கப்படாமல் அவனை வெளியே தள்ளுமாறு காவலர்களுக்கு உத்தரவிடுகிறார். அந்த ஏழை விவசாயியோ காவலர்களை மீறிக்கொண்டு அரசனையும் மற்ற அமைச்சர்களையும் குத்துவதற்காக பாய்கிறான். இதுதான் கதை அரசே என்று கூறினான். கதை நன்றாக இருக்கிறது. நாளை மாலை அரசவையில் உனது நாடகத்தை அரங்கேற்று என்று அரசர் நடிகனிடம் கூறினார். பொறாமைக்காரர்கள் நடிகனை பற்றி அரசரிடம் புகழ்ந்து கூறியதையும் அவர்கள் சொன்ன நாடகத்தின் கதையையும் கேட்டதும் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று பீர்பாலுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இது தன்னை கொல்வதற்கான சதித்திட்டமாக கூட இருக்கலாம் என்று அவர் சந்தேகித்தார். அதனால் எதற்கும் பாதுகாப்பாக இருப்பது நல்லது என்று முடிவு செய்து தனது நம்பிக்கைக்குரிய 2 வீரர்களை தேர்வு செய்தார். அவர்கள் இருவரும் தனக்கு பாதுகாவலாக அரசவைக்கு வர வேண்டும் என்றும், ஆனால் தனக்கு பாதுகாவலாகத்தான் அவர்கள் வருகிறார்கள் என்பது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்றும் கூறி பீர்பால் அந்த 2 வீரர்களையும் தன்னுடன் அரசவைக்கு அழைத்து சென்றார். நாடகம் தொடங்கியது. நடிகனின் நடிப்பை அனைவரும் பாராட்டினர். நாடகம் மிகவும் சுவாரஸ்யமாக நடந்து கொண்டிருந்தது. நடிகன் பைத்தியம் பிடித்தவன் போல் நடித்தது மிகவும் தத்ரூபமாக இருப்பதாக அனைவரும் புகழ்ந்தனர். பைத்தியத்தின் உச்சமாக அரசனையும் அமைச்சர்களையும் கொல்வதற்காக அந்த நடிகன் கத்தியுடன் பாய்வது போன்ற கடைசி காட்சி தொடங்கியது. அனைவரும் அனுதாபமும் இரக்கமும் மேலிட்டவர்களாக நடிகனையே பார்த்து கொண்டிருந்தனர். நடிகன் நேரே பீர்பாலிடம் சென்று கத்தியை ஓங்கினான். உடனே பீர்பாலுடன் வந்த 2 மெய்க்காவலர்களும் அவனை இறுக பிடித்து கொண்டனர். உணர்ச்சிமயமாகி மிகவும் தத்ரூபமாக நடித்ததற்காக அனைவரும் அந்த நடிகனை பாராட்டினர். உற்சாகமாக கைதட்டி ஆரவாரம் செய்தனர். தான் நினைத்தது சரிதான் என்பது உறுதியானதும் அந்த நடிகனுக்கும் அவனை தூண்டிவிட்டவர்களுக்கும் சரியான பாடம் புகட்ட பீர்பால் விரும்பினார். உடனே பீர்பால் அந்த நடிகனை அழைத்து உன்னுடைய நடிப்பு மிகவும் பிரமாதம் என்று கூறினார். பின்னர் அந்த நடிகனை பார்த்து எந்த வேஷமாக இருந்தாலும் இதே போல் தத்ரூபமாக உன்னால் நடித்து காட்ட முடியுமா என்று கேட்டார். இந்த நாட்டிலேயே என்னை போல சிறந்த நடிகன் வேறு யாரும் கிடையாது. எந்த வேடமாக இருந்தாலும் என்னால் அதை அப்படியே நடித்து காட்ட முடியும் என்று அந்த நடிகன் கூறினான். அப்படியானால் நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை அப்படியே நடித்து காட்டு பார்க்கலாம் என்று பீர்பால் கதையை சொல்லத் தொடங்கினார். ஒருவன் தனது மனைவியின் மீது உயிரையே வைத்திருக்கிறான். ஆனால் அவன் மனைவி நோய்வாய்ப்பட்டு ஒரு நாள் இறந்து போகிறாள். கதறி அழுகிறான். மனைவியின் உடலை சிதையில் வைத்து தீ மூட்டுகிறார்கள். மனைவியை பிரிய முடியாமல் கணவனும் சிதையில் விழுந்து இறந்து போகிறான். இதுதான் கதை என்றார் பீர்பால். கதை மிகவும் அற்புதம்.
மனைவி உடன்கட்டை ஏறுவது நமக்கு தெரியும். அன்பின் காரணமாக கணவனும் உடன்கட்டை ஏறுவதை இப்போதுதான் கேள்விப்படுகிறோம். நடிகரே, இந்த நாடகத்தையும் நீங்கள் நடித்து காட்ட வேண்டும் என்று அக்பர் சக்கரவர்த்தி கூறினார். இதில் சிதை காட்சி வருவதால் இந்த நாடகத்தை ஒரு திறந்த வழியில் நடத்தினர். மனைவியின் பிரிவு தாங்காமல் அந்த நடிகன் கதறியது அனைவரையும் உருக செய்துவிட்டது. மனைவியின் உடலை சிதையில் வைத்தார்கள். சிதைக்கு தீ மூட்டச் செல்லும் போது மனைவியாக நடித்த பெண் திடீரென்று எழுந்து, இதற்கு மேல் என்னால் நடிக்க முடியாது என்று கூறினாள். அவளுடைய கணவனாக நடித்த நடிகனும், என்னாலும் இதற்கு மேல் நடிக்க முடியாது, நான் தோற்று போய்விட்டேன் என்று சொன்னான். தனது திட்டம் வெற்றியடைந்ததை கண்ட பீர்பால் மகிழ்ச்சியடைந்தார். அதே சமயம் பீர்பால் தங்களுடைய திட்டத்தை அறிந்து அதை தோல்வியடைய செய்துவிட்டதைக் கண்டு பொறாமைக்காரர்கள் தலை குனிந்தனர். தோற்றுப்போன நடிகன். சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ/JM ஃப்ளோரா. இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.